சமுத்திரத்தின் மத்தியில் அமைந்திருக்கக்கூடிய இலங்கையின் அனைத்து இடங்களிலும் உள்ள ஏதோ ஒரு சிறப்பான விடயம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாகவே இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த விடயங்களுக்கும் இது பொருந்தும். குறிப்பாக ராமாயண கதையின் முக்கிய இடமாக இலங்கை உள்ளது. அதே போன்று பஞ்ச ஈஸ்வரங்கள் இங்கு உள்ளன. புகழ்பெற்ற ஆலயங்கள் அமைய பெற்றுள்ள இடமாக இலங்கை இருப்பது பெருமையான விடயம். குறிப்பாக சுமார் 200 வருட வரலாற்றை கொண்டு கிழக்கு இலங்கையில் தமிழ் மக்கள் செறிந்து வாழக்கூடிய திருகோணமலை மாவட்டத்தின் மடத்தடி என்று அழைக்கப்படும் பிரதேசத்தில் அமைய பெற்றுள்ள சனீஸ்வரர் ஆலயத்தின் சிறப்புகளையும் அற்புதங்களையும் இந்த காணொளியில் பார்க்கலாம். இந்து மதத்தினர் வழிபடும் நவக்கிரகங்களில் முக்கியமான ஒருவராக உள்ள சனீஸ்வரர் சூரிய தேவன் சாயாதேவி தம்பதியினரின் புதல்வராவார். காகத்தினை வாகனமாக கொண்ட இவருக்கு சனிதேவன், மந்தாகரன், சாயாபுத்திரன் உள்ளிட்ட பல பெயர்கள் உள்ள போதிலும் நவக்கிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்று சனீஸ்வரர் என்றே பெரும்பாலும் அழைக்கப்படுகின்றார். தேவர்கள், கடவுளர்கள், மக்கள் என்ற பாரபட்சமின்றி அனைவருக்கும் அவர்களின் பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் பலன்களை வழங்கவே சனீஸ்வரர் அவதரித்துள்ளார் என சூரிய பகவானுக்கு சிவபெருமான் விளக்கம் கொடுத்ததாகவும் புராண கதைகள் கூறுகின்றன. இத்தனை பெருமைகளை கொண்ட சனீஸ்வரனுக்கு கிழக்கு இலங்கையின் திருகோணமலை மாவட்டத்தின் மடத்தடி என்று அழைக்கப்படும் பிரதேசத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவிலுக்கு எதிரே இந்த சனீஸ்வரர் கோவில் அமைய பெற்றுள்ளது. இலங்கையிலே சனீஸ்வரன் ஆலயம் என்று இருப்பது திருகோணமலை மாவட்டத்தில் மாத்திரம்தான். இலங்கையிலே அமைந்திருக்கின்ற சிறப்பு திருகோணமலை மாவட்டத்திலே மாத்திரம்தான். சனீஸ்வர பகவான் நவக்கிரகத்திலே இருக்கின்ற சனீஸ்வர பகவான் தனிமையாக கருவறையிலே சனீஸ்வர ஆலயம் இருப்பது உலகத்திலே இங்க மாத்திரம்தான். இந்தியாவில் கூட திருநள்ளாறுல கூட மூலஸ்தானத்திலே சிவலிங்கம் தான் இருக்கின்றார். அங்கே பரிவாரமாகத்தான் அங்கே சனீஸ்வர பகவான் இருக்கின்றார். ஆனால் உலகத்திலே இலங்கை நாட்டிலே திருகோணமலை மாவட்டத்திலே சனீஸ்வர பகவானுக்கு ஒரு ஆலயம் கருவறையிலே தனியாக இருக்கின்ற ஒரு சிறப்பு விடயம் எங்களுடைய திருகோணமலை மாவட்டத்துக்கு பெருமையையும் சிறப்பையும் கொடுக்கின்றது. ஸ்ரீ கிருஷ்ணர் கோவில் தர்மகர்த்தாவாகிய சிவஸ்ரீ காவண்ணா பஞ்சநத குருக்களுக்கும் அவருடைய மனைவியார் தர்ம சம்பர்த்தனி அம்மாளுக்கும் கிரகதோஷம் காரணமாக சுகவீனம் ஏற்பட்டிருந்ததாகவும் சனீஸ்வரனுடைய தோஷத்தை நீக்குவதற்காக 1885ஆம் ஆண்டளவில் இந்த கோவில் கட்டப்பட்டதாகவும் வரலாறு கூறுகிறது. அதன்படி கோவிலின் கருவறையில் உள்ள விக்கிரகம் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டு வந்துள்ளன. தொடர்ந்தும் பூஜைகள் நடத்தப்பட்டு வந்தமையால் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் நீங்கிவிட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களும் தங்கள் துன்பங்கள் நீங்க இந்த கோவிலில் வழிபாடு செய்ய ஆரம்பித்தார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. வழமையான சனிக்கிழமைகளை விட சனி பிரதோஷம் மற்றும் புரட்டாதி மாதத்தில் வருகின்ற சனிக்கிழமைகளில் அதிகளவான பக்தர்கள் தமது பாவ தோஷங்களை நீக்கிக் கொள்வதற்காக சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு ஏற்றி கருப்பு பட்டுகள் மற்றும் நீல நிற மலர்களை வழங்கி வழிபட்டு வருகின்றார்கள். இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பம்சம் அதன் தலவிருட்சமாக தாண்டி மரம் இருப்பது. அதாவது சனி பகவானுக்கும் தாண்டி மரத்திற்கும் தொடர்புகள் இருப்பதாக புராண கதைகள் கூறுகின்றன. சிவஸ்ரீ காவண்ணா பஞ்சநாத குருக்களுக்கு பிறகு அவர்களுடைய பரம்பரையினரால் இந்த கோவில் பராமரிக்கப்பட்டு வந்ததோடு காளை சந்தி பூஜையோடு திருக்கதவு திறக்கப்பட்டால் இரா பூசை வரையும் தொடர்ந்து பூஜைகள் நடைபெற்றதாக பலர் கூறியுள்ளனர். இந்த கோவிலின் அற்புதங்கள் பலவும் பண்டிதர் வடிவேலு எழுதிய ஆலயங்கள் தொடர்பான நூலில் இடம்பெற்றுள்ளன. இத்தனை சிறப்புகளை கொண்ட திருகோணமலை மடத்தடி சனீஸ்வரர் கோவில் நிர்வாகம் தற்போது பத்ரகாளி கோவில் ஆதினகர்த்தா சோவண்ணா ரவிச்சந்திர குருக்களிடம் ஒப்படைக்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. சகல பூஜைகளையும் விழாக்களையும் இன்னும் சிறப்பாக செய்வதற்காக விரைவில் இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட இருப்பதாக
ஆலய ஆதின கர்த்தர் செல்வி சி யோகீஸ்வர குருக்கள் கூறியுள்ளார்.